ஹாய், பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இன்னைக்கு காலை வேளையில் ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, போதகர் மூலமாக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது, தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2026 you might have many plans in your life. நீங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கலாம். நீங்க இந்த விஷயத்தை பண்ண போறேன், அந்த விஷயத்தை பண்ண போறேன். there might be many plans. பாருங்க, I tell you one thing, உங்களுடைய பிளான்ஸ் கூட என்னைக்காவது அது தவறி போகலாம், அது மறைந்து போகலாம், அது ஆகாம போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறது அது தடைப்பட்டு போகலாம். ஆனா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது அது என்றைக்கும் தடைப்படாது. வேதம் சொல்லுகிறது, அது அவருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவு தெரியுமா? அது நன்மைக்கு ஏதுவான நினைவா இருக்கிறது. அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான நினைவா இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வருடத்தில் ஆண்டவர் நினைத்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் நிறைவேறும். அவருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவு? அது பெரிய நினைவா இருக்கிறது. அது ஆசீர்வாதத்துக்கு உரிய நினைவா இருக்கிறது. உங்களுடைய நினைவு அது மிகுந்த குறுகிய நினைவா இருக்கலாம். அந்த உங்களுடைய பிளான்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க பிளான் அது மிக பெரிய பிளானா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். பாருங்க, கர்த்தருக்கு நீங்க எப்படிப்பட்டவர்கள்? விசேஷமானவர்கள். எதை குறித்தும் பயப்படாதீங்க. This year is going to be very prosperous new year in your life. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.